11. மக்களவைக்கு தலைமை தாங்குவது. 12. அரசாங்கத்தின் மூன்றாவது உறுப்பு. 13. நாட்டின் இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம். 14. நம் நாட்டில் பல்வேறு நிலை நீதிமன்றங்கள் உள்ளன. 15. இந்திய குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். பதில்: ஒரு ஜனாதிபதி, 2 பணம், 3 பாராளுமன்றம், 4 மேல்முறையீடு, 5 அட்டர்னி ஜெனரல், 6 தோற்ற சபாவின் சபாநாயகர், 7 ஜனாதிபதி, 8 தோற்ற சபா, 9 ராஜசபா. 10 545 உறுப்பினர்கள், 11 சபாநாயகர். 12 நீதித்துறை, 13 உச்ச நீதிமன்றம், 14 3 15 மக்களவை. ராஜசபா மற்றும் மாநில சட்டமன்றங்கள். 3 சரியான அறிக்கையை தேர்ந்தெடுக்கவும். கேள்வி 1 ஆய். ஒரு சட்டத்தை அரசியலமைப்பிற்கு முரணானது என்று அறிவிக்க நீதித்துறையின் அதிகாரம். நீதித்துறை மறு ஆய்வு என்று அழைக்கப்படுகிறது. நமது அரசியலமைப்பு ஜனநாயக வடிவத்தை வழங்குகிறது. அரசாங்கம். பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட அனைத்து மசோதாக்களும் ஜனாதிபதியின் பதவியேற்புக்கு பிறகுதான் சட்டமாகின்றன. மக்களவையில் பெரும்பான்மை கட்சி தலைவர். உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியால் பிரதமராக நியமிக்கப்படுகிறார். மற்றும் ஆகியோர் சரியானவர்கள். மற்றும் ஆகியோர் சரியானவர்கள். மற்றும் ஆகியோர் சரியானவர்கள். மற்றும் ஆகியோர் சரியானவர்கள். பதில்: மற்றும் ஆகியோர் சரியானவர்கள். கேள்வி 2